ஓம் சாந்தி. இன்றைக்கி சண்டே. அவ்யக்த பாப்தாதோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் அனைத்து பொக்கிஷங்களுடைய வள்ளல் தன்னுடைய பொக்கிஷங்களுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துட்ருக்கார். ஒவ்வொரு குழந்தைகளும் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானர்களாக அந்த பொக்கிஷங்களை நிறைஞ்சி இருக்காங்க. பாபா சொல்கிறாங்க, பாபா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா பொக்கிஷங்களையுமே கொடுத்துருக்கார். பொக்கிஷங்களே எல்லாத்த விட முதன்மையானது ஞான செல்வங்கிற பொக்கிஷம். இதன் மூலமாக குழந்தைகள் செல்வந்தர்களாகி இருக்கீங்க, மகாதானியாகி பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்குறீங்க. இந்த ஞான செல்வத்தின் மூலமாக பந்தனத்தில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஆத்மா கூட பந்தனத்துலேருந்து விடுபட்டவங்களாக ஆயிடுறாங்க. அடுத்தது யோகா, அதாவது நினைவுங்கிற பொக்கிஷம். இதன் மூலமாக சக்திகளை நீங்கள் அடைகிறீங்க. இது போலவே தாரணை மூலமாக அனைத்து குணங்கள் அப்படிங்கிற பொக்கிஷம் கிடச்சிருக்குது. பாபா சொல்கிறாங்க, தாரணையினுடைய சக்தியினால் ஸ்நேகத்தினுடைய சக்தி அனுபவமாகுது. மேலும் பிராமணர் குடும்பத்தினுடைய அந்த சம்பந்தத்தின் மூலமாக மகிழ்ச்சி என்ற பொக்கிஷமும் அனுபவமாயிட்டே இருக்குது. ஆனால் இது எல்லா பொக்கிஷங்களை விட விசேஷமான பொக்கிஷமாக இருக்கிறது சங்கம யுகத்தினுடைய நேரம் அப்படிங்கிற அந்த பொக்கிஷம்தான். எந்த குழந்தைகள் சங்கமயுக நேரத்தினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லா பிராப்திகளையுமே நிறைஞ்சி இருப்பாங்க. மேலும் சங்கமயுகத்தினுடைய நேரம் ரொம்ப கம்மி, கொஞ்ச நேரம்தான், ஆனால் பிராப்தி ரொம்ப அதிகமானது. இந்த சங்கமயுகத்தில் தான் பாபா அப்பா, டீச்சர், சத்குரு அப்படிங்கிற ரூபத்தில் நம்ம கிடச்சிருக்கார். இது ரொம்ப விசேஷத்திலும், அதாவது சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான ஒரு பொக்கிஷம். இது சங்கமயுகத்தினுடைய இந்த சின்ன பிறவியில் 21 பேர்த்ஸுக்காக கேரண்டி கிடைக்குது. பாதி இல்லை, முக்கால் இல்லை, 21 ஜன்மத்திற்கான முழு கேரண்டி நமக்கு கிடைக்குது. அது கூட எப்படி? உடல், மனம், பொருள், மக்கள் அப்படின்னு எல்லா விதமான பிராப்திகளும் நமக்கு அந்த 21 பேர்த்ஸ்க்கு இருக்குது. பாபா சொல்கிறாங்க, சங்கமயுகத்தினுடைய நேரம், அதாவது ஒரு செகண்ட் அநேக வருடங்களுக்கு சமமாக மாறுது. இதுதான் எல்லாத்த விட மகத்துவம் வாய்ந்ததுன்றார். சில குழந்தைகள் 2 செகண்ட்ஸ் தானே, 2 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 நிமிஷம் 2 மாதம் கூட இல்லை, 2 வருஷத்துக்கு சமம். இதுதான் ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிராப்தி வேறு எந்த ஒரு யுகத்துலையுமே நமக்கு கிடைக்கிறதில்ல. மற்ற யுகத்தில் மேபி ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும், குழந்தைகள் நம்ம எல்லாம் ராஜ்யம் பண்ணுவோம், அங்கே சுகம் இருக்கும், அமைதி இருக்கும், செல்வம் இருக்கும். ஆனால் பாபாவுடைய அந்த பரமாத்ம சந்திப்பு, அத்தீந்திரிய சுகம், இந்த அனைத்து பிராமண பரிவாரத்தினுடைய அன்பு, முதல் இடை கடை, இந்த நாடகம் டிராமாவனுடைய இந்த ஒரு ஞானம், இது எல்லாமே சங்கம யுகத்தில் தான் நமக்கு இந்த பொக்கிஷங்கள் கிடைக்கிது. மேலும் ஒவ்வொரு கல்பத்துலேயும் கிடச்சிட்டே தான் இருக்கும் அப்படின்றார். அடுத்ததாக பாபா சொல்கிறாங்க, நேரத்தின் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. திடீர்னு என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறத பாபா நம்ம குழந்தைகளுக்கு முதல்லையே சொல்லியிருக்கார். அதனால் ஒன்று பாபாவுடைய செய்தியை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும், ரெண்டாவது தன்னுடைய முன்னேற்றத்தில் அப்பப்போ அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்பொழுதே செய்யணுன்றார் பாபா. உண்மையில் பிராமணர்களுடைய டிக்ஷனரியில் அப்பப்போ அப்படிங்கிற அந்த வார்த்தை அழகாகவே இல்லை அப்படின்றார். ஸோ இத்தருணமே இப்போவே செஞ்சாகணும். இந்த ஒரு உறுதி, அந்த சங்கல்பம் செஞ்சிட்டிங்க இல்லையா, பார்க்கலாம், செய்யலாம் அப்படின்னு இந்த லாம் அப்படிங்கிற இந்த வார்த்தையே வேணாம் அப்படின்றார். பாருங்கள், மம்மா கூட இந்த லட்சியத்தை ஞாபகப்படுத்தினாங்களா, இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. இந்த விஷயத்த மம்மா கூட நம்ம குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, பாபா உலகத்துக்கு முன்னால் பிரத்யக்ஷம் செய்யறதுக்கு நம்ம குழந்தைகள் நிமித்தமாகணும். உலகத்துக்கு முன்னால் பாபாவை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்காக நான் என்ன செய்யணும்? சதா என்னுடைய முகம் மலர்ந்து இருக்கணும். ஏதாவது ஒரு யோஜனையிலையோ ஏதோ ஒரு குழப்பத்திலையோ இருக்கக்கூடாது. மேலும் பாபா சொல்கிறாங்க, 2 வார்த்தைகள் இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, மாயாவுக்கு கெட் அவுட் அப்படின்னு எச்சரிக்கை கொடுங்க. ரெண்டாவது, நான் கெஸ்ட் ஹவுஸில், விருந்தினர் மாளிகை கெஸ்ட் ஹவுஸில் நான் இருந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது கெஸ்ட் ஹவுஸாக தான் எனக்கு அனுபவம் ஆகணும். இந்த உலகம் எனக்கானது கிடையாது. இப்போ நான் வீட்டுக்கு போகணும். வீட்டினுடைய காட்சிகள் என்னுடைய மனசு புத்தியில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீடு வரவே வந்துருச்சு அப்படின்னு தானாகவே எனக்கு தோணணும்.
ஸோ இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த பாட்டு கூட இருக்கு இல்லையா, அதற்கான அந்த ஒரு அலை தான் ஒவ்வொரு இடத்துலையுமே இப்போ வந்து பரவணும் இருக்கணும் அப்படின்றார். அதனால் பாரதவாசிகளோ ஃபாரினர்ஸோ இப்போ இந்த அனுபவத்தை, வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற இந்த அனுபவத்தை செஞ்சு பாபா உலகத்துக்கு முன்னால் பிரத்யக்ஷம் பண்ணி காட்டுங்க அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம இப்போ கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 29/3/2026. ரிவைஸ் டேட் 25/10/2009. இன்றைய முரளியினுடைய தலைப்பு சர்வ பொக்கிஷங்களில் நிறைந்து தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையினால் அலௌகிக்க தன்மையின் காட்சி காண்பித்திடுங்கள். எல்லா பொக்கிஷங்களில் நிறைஞ்சி தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக அலௌகிக்க தன்மையினுடைய காட்சி சாட்சாத்காரத்தை காட்டணும் அப்படின்றார் பாபா. இன்று அனைத்து பொக்கிஷங்களின் வள்ளல் தனது பொக்கிஷங்களுக்கு அதிகாரியான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்திருக்கிறார்கள். ஏனெனில் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்று போல் ஒரே நேரத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுத்திருக்கிறார். பாபா எல்லா குழந்தைகளுக்குமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி தான் பொக்கிஷங்களை கொடுத்துருக்கார். பாப்தாதா தங்களுடைய பாலகனாகவும் அதிகாரியாகவும் இருக்கும் குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிறார். பாலக் மாலிக் குழந்தைகளை நான் பார்க்க வந்திருக்கேன்றார். குழந்தைகள் அழைத்தார்கள். குழந்தைகளின் அன்பிற்காக தந்தை வந்திருக்கிறார். பொக்கிஷங்களும் அநேகம் உள்ளன. ஞான செல்வமே அனைத்தையும் விட முதல் பொக்கிஷம் ஆகும். இந்த ஞான செல்வத்தினால் செல்வந்தர்களாக ஆகிவிட்டீர்கள். மகாதானியாகி பிறருக்கும் கூட பகிர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஞானத்தை நம்மளும் கேட்குறோம், பாபாட்ட வந்து நிறச்சிக்கிறோம், மற்றவங்களுக்கும் அந்த ஞானத்தை நம்ம சொல்கிறோம். ஸோ பாபா சொல்கிறாங்க, மகாதானியாகி பிறருக்கும் கூட பகிர்ந்தளித்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த ஞான பொக்கிஷத்தின் மூலம் வெவ்வேறு பந்தனங்களில் மாட்டியிருக்கின்ற ஆத்மா அந்த அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு விட்டது. பந்தனத்தில் மாட்டியிருக்கும் நிலையிலிருந்து பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகிவிட்டது. கூடவே யோகா, அதாவது நினைவு என்ற பொக்கிஷம், இதன் மூலம் அநேக சக்திகளை அடைந்துள்ளீர்கள். அதுபோல் தாரணை மூலம் அனைத்து குணங்களின் அனுபவம், அதாவது பொக்கிஷம் கிடைத்துள்ளது. கூடவே தாரணையின் சக்தினால் அனைவருடைய ஸ்நேகத்தின் சக்தி, அனைவருடைய அன்பு மற்றும் விடுபட்ட தன்மையின் சக்தி என்ற பொக்கிஷம் கிடைத்துள்ளது. அனைவருடைய ஸ்நேகத்தின் பொக்கிஷத்தை அனுபவம் செய்துள்ளீர்கள். கூடவே அனைத்து பிராமண சம்பந்தத்தினால் அளவற்ற மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தின் அனுபவம் பெற்றுள்ளீர்கள். ஆனால் அனைத்து பொக்கிஷங்களின் கூடவே விசேஷமான பொக்கிஷமாக இருப்பது, ஃபஸ்ட்டு எல்லாத்த விட முதல் பொக்கிஷம் ஞானம் அப்படின்ட்டார் பாபா. ஸோ நம்மளும் ஞானத்தை கேட்குறோம், மற்றவங்களுக்கும் மகாதானியாகி பகிர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். பந்தனில் இருக்கக்கூடிய ஆத்மா பந்தன் முக்தாக ஆகிறாங்க அப்படின்னார். ரெண்டாவது யோகா, நினைவுங்கிற பொக்கிஷம், அது மூலமாக சக்திகளை அடையிறோன்னார். மூணாவது தாரணை அப்படிங்கிறதன் மூலமாக குணங்களுடைய பொக்கிஷம் கிடைக்குது. கூடவே பாபா சொல்கிறாங்க, தாரணை மூலமாக எல்லா குணங்கள் அனுபவமாகிறது மட்டும் இல்லை, ஸ்நேகத்தினுடைய சக்தி, எல்லாருடைய அன்பு, விடுபட்ட தன்மை, அதற்கான சக்தி, இந்த பொக்கிஷம் கிடைக்குது. ஆனால் பாபா சொல்கிறார், ஸ்நேகத்தின் கூடவே அளவற்ற மகிழ்ச்சிங்கிற அனுபவமும் எடுக்கிறீங்க. ஆனால் இப்போ பாபா சொல்கிறார், அனைத்து பொக்கிஷங்களின் கூடவே விசேஷமான பொக்கிஷமாக இருப்பது சங்கமயுக நேரம் என்ற பொக்கிஷம். எந்த ஆத்மாவிற்கும் நேரம் என்ற பொக்கிஷத்தினுடைய மகத்துவம் உள்ளதோ அவர் சதா அநேக பிராப்திகளின் எஜமானர் ஆகிவிடுகிறார். எந்த குழந்தைக்கு நேரத்தினுடைய வேல்யூ இருக்கோ, நேரம் அப்படிங்கிற அந்த பொக்கிஷத்தினுடைய மகத்துவம் புரிஞ்சிருக்காங்களோ, அவங்க எல்லா பொக்கிஷங்களில் எஜமானனாக ஆயிடுறாங்க. ஏனெனில் சங்கமயுகத்தின் நேரம் மிகவும் சிறியது. ஆனால் நேரத்திலிருந்து பிராப்திகளின் அதிகம் கிடைக்கிறது. கொஞ்ச நேரம்தான், அந்த கொஞ்ச நேரத்தில் நிறைய பிராப்திகள் கிடைக்குது. சுயம் பகவான் தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக கிடைத்திருப்பதே சங்கமயுகத்தின் அனைத்தையும் விட அதிகமான சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான பிராப்தியாகும். பாபா சொல்கிறாங்க, சங்கமயுகத்தின் சிறிய பிறவியில் 21 பிறவிகளுக்கான பிராப்தி, இதில் உடல், மனம், பொருள், மக்கள் என அனைத்து விதமான பிராப்திகளும் உள்ளன.
மற்றும் முழுமையான 21 பிறவிகளுக்கான உத்தரவாதம், கேரண்டி இருக்குது. பாதி அல்ல, முக்கால் பங்கு அல்ல, ஆனால் முழுமையான 21 பிறவிகளுக்கான கேரண்டி உள்ளது. சங்கமேகத்தின் ஒவ்வொரு நொடியும் அநேக வருடங்களுக்கு சமமானது என்பதே அனைத்தையும் விட அதிகமான மகத்துவம் வாய்ந்ததாகும். ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் என்னென்னா, சங்கமேகத்தினுடைய ஒவ்வொரு செகண்ட் கூட நிறைய வருஷத்துக்கு சமம். இது பாபா சொல்லார் எல்லாத்த விட ரொம்ப வேல்யூபிள், மகத்துவம் வாய்ந்தது இது. கூறுங்கள், அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்திருக்கின்றீர்களா? நிறைந்திருக்கின்றீர்கள் தானே? கூறுங்கள். ஆகையினால் பாப்தாதா சமயத்தின் நினைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். நேரத்தை பற்றி நம்ம குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். 2 நிமிடங்கள் தானே ஆனது என்று நினைக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு சமயத்திற்கு மகத்துவம் இருக்கின்றதோ அதன் அனுசாரம் 2 நிமிடம் அல்ல, 2 மாதங்களும் அல்ல, 2 வருடங்களுக்கு சமமானது ஆகும். 2 மினிட்ஸ் தானே போச்சு, இதில் என்ன அப்படின்னு நினைக்கிறோம். 2 மினிட்ஸ் இல்லை, 2 மந்த்ஸ் இல்லை, பாபா சொல்கிறாங்க 2 இயர்ஸ்க்கு ஈக்குவல். 2 மினிட்ஸ் போயிடுச்சுன்னா பாபா சொல்கிறார் 2 இயர்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்றார் பாபா. சங்கமேகத்தின் நேரத்திற்கு இந்தளவு மகத்துவம் உள்ளது. அனைத்து சக்திகளுடைய, அனைத்து குணங்களுடைய, பரமாத்ம அன்பினுடைய, பிராமண பரிவாரத்தின் அன்பினுடைய மற்றும் கல்பத்திற்கு முன்பாக யார் ஈஸ்வரிய உரிமைகளை பெற்றிருந்தார்களோ, பாபா சொல்கிறாங்க இந்த அனைத்து பிராப்திகளும் இந்த சிறிய யுகத்தில் கிடைக்கின்றன. குணமோ சக்தியோ பாபாவோட அன்போ இந்த பரிவாரோட அன்போ இல்லை கல்பத்துக்கு முன்னால் பிராமணாத்மா யார் என்ன பொக்கிஷத்தை அடைஞ்சாங்களோ எல்லாமே இப்போ இந்த நேரத்தில் தான் கிடைக்குது. மேலும் வேறு எந்த யுகத்திலும் இந்த அனைத்து பிராப்திகளும் கிடைப்பதில்லை. ராஜ்ய பாக்கியம் இருக்கும், உங்கள் அனைவருக்கும் ராஜ்யம் இருக்கும், சுகம் சாந்தி அனைத்தும் இருக்கும். ஆனால் பரமாத்ம சந்திப்பினுடைய, அத்தீந்திரிய சுகத்தினுடைய, அனைத்து பிராமண பரிவாரத்தின் அன்பினுடைய முதல் இடை இறுதி காலத்தை பற்றின ஞானத்தின் பாக்கியம் இப்பொழுது சங்கமயுகத்தில் தான் கிடைத்துள்ளது. சத்தியுகத்தில் போவோம், ராஜ்யம் இருக்கும், அந்த ராஜ்யத்தில் சுகம் அமைதி எல்லாமே இருக்கும், செல்வம். ஆனால் பாபாவோட அன்பு, அத்தீந்திரிய சுகம், இந்த பிராமன் பரிவாரோட அன்பு, ட்ராமா முதல் இடை கடையினுடைய ஞானம் இதெல்லாம் இப்பொழுது சங்கமயுகத்தில் தான் கிடைத்துள்ளது. ஒவ்வொரு கல்பமும் கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்தது பாபா சொல்கிறாங்க பொக்கிஷங்கள் எந்தளவு சேமிப்பாகி இருக்கின்றன என்பதை பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் முகத்தில் பார்க்கிறார்கள். பொக்கிஷங்களோ கிடைத்து விட்டன, ஆனால் ஒவ்வொருவரும் எந்தளவு சேமிப்பு கணக்கை அதிகரித்துள்ளீர்கள் அது ஒவ்வொருவர் முகத்தில் நடத்தையில் தென்படுகிறது. மற்றும் நீங்கள் அனைவரும் கூட நான் எவ்வளவு சேமித்திருக்கிறேன் என்பதை தனக்குத்தானே அறிந்துள்ளீர்கள். நான் எவ்வளோ பொக்கிஷங்களை எனக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன், இது ஒவ்வொருத்தருக்கும் தனக்குத்தானே தெரியும் இல்லையா? பொக்கிஷங்களோ கிடைத்து விட்டன, ஆனால் இந்த நேரம் வர்ணனை மட்டும் செய்வதற்கானது அல்ல. நான் பொக்கிஷம் கிடச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிற டைம் மட்டும் இல்லை. ஆனால் உங்கள் முகம் மற்றும் நடத்தையானது இந்த ஆத்மாக்கள் விசேஷமானவர்கள், விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் பரமாத்மாவிற்கு அன்பானவர்களாக உள்ளனர் என்ற பிரத்யக்ஷ அனுபவம் செய்விக்க வேண்டும் என்பதே இப்பொழுது பாப்தாதாவின் உள்ளத்தின் விருப்பமாகும். பாபா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி எல்லா குழந்தைகளும் பொக்கிஷங்கள் கொடுத்துட்டாரு. ஸோ பொக்கிஷம் எனக்கு கிடச்சிருச்சுன்னு வர்ணனை பண்ணால் பத்தாது. ஆனால் நம்மளை பார்க்குறப்ப மற்றவங்களுக்கு இவங்க ஏதோ சம்திங் ஸ்பெஷல், ஏதோ விசேஷமானவங்க, ரொம்ப டிட்டாச்சாக விடுபட்டவர்களாக தெரிகிறாங்க, ரொம்ப அன்பானவங்களா, கடவுளோட அன்பானவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிப்படையான அனுபவம் என்னை பார்க்குறப்ப மற்றவங்களுக்கு ஏற்படணும். அதுதான் பாபாவுடைய இப்போ விருப்பம். ஏனென்றால் எதிர்காலத்தில் காலம் மாறும்போது வர்ணனை செய்வது மட்டும் உங்களுடைய சேவை அல்ல. நேரம் நாஜுக்காக இருப்பதனால் அவ்வளவு நேரத்தை எவராலும் ஒதுக்க முடியாது. ஆனால் பொக்கிஷங்களால் நிறைந்திருக்கும் உங்களுடைய முகத்தின் மூலம், நடத்தை மூலம் உங்களுடைய அலௌகிக தன்மையானது தூரத்தில் இருந்தே காட்சியாக கிடைக்கும். ரொம்ப டைம் கொடுத்து முயற்சி பண்ணியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஏன்னா டைம் ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜஸை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் பாபா என்ன சொல்கிறார், நான் பொக்கிஷத்தில் நிறைஞ்சிருக்கேன்னா என்னுடைய முகம் நடத்தையில் அந்த ஒரு அலௌகிக் தான் தெரியும், தூரத்துலேருந்தே காட்சியாக மற்றவங்களுக்கு தெரிய வரும். ஆகவே தன்னுடைய இப்பேற்பட்ட முயற்சியை இப்பொழுது பிரத்யக்ஷம் செய்யுங்கள்.
எவ்வாறு பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள்? எக்ஸாம்பிள் சொல்கிறார். பிரம்மா பாபாவை எப்படி பார்த்தீங்க? குழுவிற்கு மத்தியில் இருந்தார். ஆனாலும் தூரத்தில் இருந்தே அவரது பர்சனாலிட்டி ஜொலிப்பின் அனுபவம் ஏற்பட்டது. அதுபோன்று இப்பொழுது டபுள் ஃபாரினர்ஸ் விசேஷமாக இரட்டை முயற்சி செய்யுங்கள். பாப்தாதா இரட்டை முயற்சியாளர் என்று கூறுகிறார். டபுள் ஃபாரினர்ஸை பாபா டபுள் முயற்சியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். குறிப்பாக இன்று பாப்தாதா இரட்டை வெளிநாட்டினர் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆக்சுவலாக இது டபுள் ஃபாரினர்ஸ்க்கான ஸ்பெஷல் டர்ன், சீசனுடைய ஃபஸ்ட்டு டர்ன். ஸோ டபுள் ஃபாரினர்ஸ்க்காக ஸ்பெஷலாக இது பாபா மிலன் நடந்திருக்கு. ஸோ பாபா சொல்கிற டபுள் ஃபாரினர்ஸை பார்த்து பாபா ரொம்ப சந்தோஷப்படுறார். வளர்ச்சிக்கான முயற்சி நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மாக்களின் மூலம் பாலனை கூட அனைவருக்கும் மிகவும் நன்றாக கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் அனைத்து ஆத்மாக்களும் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய குழுவின் சந்திப்பை மதுபனத்தில் விசேஷமாக செய்கிறார்கள் என்ற அனைவருடைய இந்த ஒரு விஷயமானது பாப்தாதாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஃபாரினர்ஸ், டபுள் ஃபாரினர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களுடைய இயர்லி மீட்டிங், ஆனுவல் மீட்டிங் மவுண்ட் அபுல இயர்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெசேஜ் பாபாவுக்கு கிடச்சிருக்குது. ஸோ பாபா அதுக்காக சந்தோஷப்படுறார். பாபா பிடிச்சிருக்குன்றார். ஏனென்றால் மதுபனத்தின் வாயுமண்டலம் புத்துணர்வு பெறுவதில் மிகவும் சயோகம் கொடுக்கிறது. மற்றும் ஒரே பொறுப்பு தான் உள்ளது. மதுபனில் ஒரே பொறுப்பு தான் இருக்கான். சுயமாற்றம், மனதின் சேவை. ஒருவருக்கொருவர் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கிறது. எனவே பாப்தாதா இந்த விஷயத்திற்கு வாழ்த்துக்கள் கொடுக்கிறார்கள். இயர்லி ஒன்ஸ் ஃபாரினர்ஸ் ஒன்றா சேர்ந்து மதுபனில் ஒன்றா கேதர் ஆகிறீங்க, மீட்டிங் பண்ணுறீங்க, இதுக்காக வாழ்த்துக்கள் அப்படின்றார். இப்பொழுது அவரவர் இடத்திற்கு சென்று ஏதாவது அதிசயம் செய்ய வேண்டும். தந்தையின் அன்பிற்குரியதான விடுபட்ட தன்மையை கொஞ்சம் நடைமுறையில் அனுபவம் செய்விக்க வேண்டும். பாபாவுக்கு பிடிச்சதே தான் டிட்டாச்மெண்ட், விடுபட்ட தன்மை. அதை கொஞ்சம் இப்போ ப்ராக்டிக்கலி அனுபவம் செய்ய வைங்க அவங்கவுங்க இடத்துக்கு போன உடனேன்றார். அதன் மூலம் மதுபனத்தினுடைய புத்துணர்வின் சகயோகத்தை அங்கேயும் கூட அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். எனவே இன்று விசேஷமாக இரட்டை முயற்சியாளர் குழுவிற்கான சந்திப்பாகும். மற்றும் பாருங்கள், உங்கள் அனைவரின் மீதும் இந்திய குழந்தைகள் அந்தளவு அன்பு உள்ளது. ஆகையினால் முதல் வாய்ப்பை உங்களுக்குத்தான் வழங்குகிறார்கள். சீசனுடைய ஃபஸ்ட் டர்ன் டபுள் ஃபாரினர்ஸ்க்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்தியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு பாரத்வாசிகள் ஃபாரினர்ஸ்க்காக ஃபஸ்ட்டு டர்னை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பாபா ஸ்டார் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃபாரினர்ஸ் மேலே ரொம்ப அன்பு இருக்குன்றார். எனவே முதல் வாய்ப்பிற்கான ரிசல்ட் முதல் நம்பர் பெற வேண்டும். நன்றாக உள்ளது. இரட்டை வெளிநாட்டினர் அல்லது இரட்டை முயற்சியாளர் குழந்தைகள் தந்தையினுடைய ஒரு விசேஷமான பட்டத்தை பிரத்யக்ஷம் செய்துள்ளனர் என்பதை பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார். பாபாவுக்கு நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைட்டிலை டபுள் ஃபாரினர்ஸ் வெளிப்படுத்தியிருக்காங்களாம். வெளிநாட்டில் பெரும்பான்மையான தந்தையின் குழந்தைகளை உருவாக்கி அவர்களுடைய அதிர்ஷ்டத்தின் சித்திரத்தையும் உருவாக்கி இருக்கிறீர்கள். பாபாவுடைய குழந்தைகள் நிறைய பேரை ஃபாரினில் உருவாக்கி அந்த குழந்தைகளோட அதிர்ஷ்டத்தை உருவாக்கியிருக்கீங்க. ஆகையினால் ஈடுபாடுடன் யார் நாலாபுறங்களிலும் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த உழைப்பின் மூலம் தந்தையின் விஸ்வ கல்யாணக்காரி காரியத்தை பிரசித்தமாகியிருக்கிறார்கள். பாபா விஸ்வ கல்யாணக்காரி இந்த ஒரு டைட்டில் என்ன பண்ணுறாங்க, ஃபாரினர்ஸ் யார் நாலாபுறத்தில் பாபாவுடைய செய்தியை கொடுத்து அதிகப்படுத்துறதுக்கான மனசார டெடிக்கேட்டடாக உழைச்சிட்ருக்காங்களோ பாபா சார் அவங்களுக்கு பாபா வாழ்த்துக்கள் கொடுக்குறார். ஸோ அவங்க பண்ண உழைப்பின் மூலம் தந்தையின் விஸ்வ கல்யாணக்காரி காரியத்தை பிரசித்தமாக்கியிருக்கிறார்கள். பாபா ஃபேமஸ் பண்ணியிருக்காங்க. ஆகையினால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆஹா குழந்தையே ஆஹா என்ற வாழ்த்துக்களை கொடுக்கிறார். இப்பொழுதும் கூட எவ்வாறு பாரதத்தில் மூலை மூலையிலும் செய்தி கொடுப்பதற்கான சேவை நடந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல் மீதம் இருக்கும் தேசங்களில் செய்தி கொடுத்துவிட வேண்டும் என்ற ஊக்கம் உற்சாகம் உள்ளது. ஏனெனில் நேரத்தின் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. திடீரென்று என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை பாப்தாதா முன்னதாகவே கூறியிருக்கிறார். ஆகையினால் செய்தியை கொடுக்க வேண்டும் மற்றும் தன்னுடைய முன்னேற்றத்தை அவ்வப்பொழுது அல்லாமல் இப்பொழுதே செய்ய வேண்டும். பாபாவோட மெசேஜ் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனால் சுயத்தோட முன்னேற்றம் அப்பப்போ நான் முன்னேற்றத்தை பற்றி கவனம் கொடுத்து இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன் அப்படி இல்லை. பாபா சொல்கிறார்,
இப்பொழுதே செய்ய வேண்டும். உண்மையில் பிராமணர்களின் அகராதியில், பிராமணர்களோட டிக்ஷனரியில் அவ்வப்பொழுது என்ற வார்த்தை அழகு அல்ல என்று பாப்தாதா கூறியும் இருக்கிறார். சம்டைம், அப்பப்போ அப்படிங்கிற அந்த வேர்ட் பிராமணர்களோட டிக்ஷனரியில் அழகாகவே இல்லைன்றார் பாபா. இத்தருணமே செய்தே ஆக வேண்டும் என்ற சங்கல்பம் செய்து விட்டீர்கள். இப்போவே இத்தருணமே செய்தே ஆக வேண்டும் என்ற சங்கல்பம் செய்து விட்டீர்கள். பார்க்கலாம், செய்யலாம், இந்த லாம் என்ற வார்த்தையே கூடாது. உங்களுடைய மம்மா கூட இதே லட்சியத்தை வைத்தார்கள் மற்றும் இப்பொழுதில்லையேல் எப்பொழுதும் இல்லை என்பதை அனைவருக்கும் நினைவுபடுத்தினார்கள். இரட்டை முயற்சியாளர் குழந்தைகள் இப்பொழுதே செய்யக்கூடியவர்களா அல்லது அவ்வப்பொழுது செய்யக்கூடியவர்களா? இப்பொழுதே செய்யக்கூடியவர்கள், செய்து காட்டக்கூடியவர்கள் என்று யார் புரிந்திருக்கிறீர்களோ அவர்கள் கை தூக்குங்கள். இப்போவே பாபா நீங்கள் சொல்கிறீங்களே நான் இப்போவே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள கை தூக்க சொல்கிறார். செய்தே ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும், செய்யலாம் என்பது அல்ல, செய்தே ஆக வேண்டும். நினைவு வைக்க வேண்டும், தனக்குத்தானே தன்னுடைய சார்ட் வைக்க வேண்டும். மற்றும் ஒவ்வொரு இரவும் பாப்தாதாவிற்கு தன்னுடைய முழு நாளின் சார்ட்டை கூறிய பிறகு தன்னுடைய புத்தியை காலி செய்துவிட்டு உறங்குவதால் உங்களுக்கு தூக்கம் கூட நன்றாக வரும். ஃபுல் டே நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட சார்ட்டை பாபாவுக்கு கொடுத்துட்டு பாபா நம்மளுடைய புத்தியையும் காலி பண்ணிவிட்டு நம்ம தூங்கினோன்னா தூக்கம் கூட நல்லா வரும்ன்றார். மேலும் கூடவே அன்றைய நாளினுடைய நடவடிக்கைகளை கூறுவதனால் நாம் பாபாவிடம் நம்முடையதை கூறியிருக்கிறோம் என்பது அடுத்த நாளும் நினைவிருக்கிறது. பாபாஸ்டர் இன்னைக்கு ஃபுல் டே நான் என்னென்னலாம் பண்ணுறேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் பாபா கிட்ட நம்ம சொன்னோன்னா, நான் இதை பற்றிலாம் பாபாட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டே கூட எனக்கு ஞாபகம் வரும். ஆகவே அந்த நினைவு சகயோகம் கொடுக்கிறது என்பதை பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார்கள். பிறகு தர்மராஜ்புரிக்கு செல்ல வேண்டி இருக்காது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் சாட்டை கொடுத்துட்டு புத்தியை காலியாக்கிட்டு தூங்கிடுங்க, நல்லா தூக்கம் வரும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோடனே அடுத்த நாளைக்கான ப்ரோக்ராம் என்னென்ன அப்படிங்கிறத பாபாட்ட சொல்லிட்டோன்னா அந்த ஃபுல் டேயில் என்ன ஆகும், அது பண்ணுறப்பெல்லாம் நான் பாபாட்ட இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பாபாவோட ஞாபகம் வருமா. அந்த நினைவு நமக்கு அந்த காரியத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்றார் பாபா. பிறகு தர்மராஜபுரிக்கு செல்ல வேண்டியது இருக்காது. கொடுத்து விட்டீர்கள் அல்லவா, மற்றும் மாற்றம் செய்து விட்டீர்கள் என்றால் தர்மராஜ்புரியில் இருந்து தப்பித்து விடுவீர்கள். இப்பொழுது அடுத்த வருடம் அதை எவரும் பார்த்ததில்லை. ஆனால் இப்பொழுது லட்சியம் வைத்திடுங்கள். வருடத்தை விடுங்கள். குறைந்ததிலும் குறைவான நேரத்தில் முகம் வெளிப்படுத்த வேண்டும், நடத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை எது தந்தைக்கு உள்ளதோ அதை வெகு விரைவாக நடைமுறையில் செய்து காட்டுங்கள். என்னுடைய முகம் நடத்தையின் மூலமாக பாபாவை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை பாபாவுக்கு இருக்குது. இப்போ ரொம்ப சீக்கிரமாக அந்த ஆசையை நான் இப்போ நிறைவேற்றணுன்றார். தைரியம் உள்ளதென்றால் கை உயர்த்துங்கள். தைரியம் உள்ளதா அப்படின்னு திரும்ப கேட்குறார். அப்புறம் கை தூக்கியிருப்பாங்க. பாபா சொல்ல நல்லது, வாழ்த்துக்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையிடமும் நம்பிக்கை மற்றும் தைரியத்தின் ஊக்கம், உற்சாகத்தை இத்தருணம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் விமானத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் குறைத்து விட வேண்டாம். இங்கே தைரியம், ஊக்கம், உற்சாகம் இருக்குது. இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறப்ப அதை குறைச்சிடாதீங்கன்றார். அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். திட சங்கல்பம் என்ற சாவி பாப்தாதா என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க வேண்டும். பாபா திடத்தாங்கிறத கொடுத்துருக்கிறார் அந்த சாவி, அதை எப்பயும் நிலையாக வைத்திருக்க வேண்டும். செய்தே ஆக வேண்டும். இத்தருணமே செய்தாக வேண்டும். லாம் என்பது கூடாது. அந்த நேரம் இப்பொழுது கடந்து விட்டது. பார்க்கலாம், செய்யலாம், இந்த லாம்ங்கிற டைம்லாம் முடிஞ்சு போச்சுன்றார் பாபா. நடந்துவிடும் என்பது அல்ல, நடந்தே தீர வேண்டும். அதான் பாபா வித்தியாசம் சொல்கிறார். நடந்துவிடும் என்பதல்ல, நடந்தே தீர வேண்டும். பாப்தாதா இரட்டை முயற்சியாளர்களுக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்கிறார்களோ அதை சதா நினைவில் வைக்க வேண்டும். மற்றபடி பாப்தாதா ரிசல்ட் கேட்டார்கள். பாப்தாதா சேவைக்கான திட்டம் என்ன கொடுத்தார்களோ அதில் பாரதத்தினரும் குறைவாக செய்யவில்லை மற்றும் வெளிநாட்டினரும் குறைவாக செய்யவில்லை. இந்த வரதானத்தை பெரும்பான்மையான இடங்களில் ஊக்கம், உற்சாகத்துடன் செய்தார்கள் மற்றும் வெவ்வேறு இடங்களில் இருந்தும் ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிறது. எனவே பாப்தாதா பாரத குழந்தைகளுக்கு மற்றும் வெளிநாட்டு குழந்தைகளுக்கு நடைமுறையில் கொண்டு வருவதற்கான வாழ்த்துக்களை
கோடி கோடி மடங்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். பாபா கொடுத்த ஹோம்ஒர்க்கை குழந்தைகள் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ பாபா ரிட்டர்னில் என்ன பண்ணுறார்? கோடி கோடி மடங்கு வாழ்த்துக்கள் ரிட்டர்னில் கொடுக்குறார். இப்பொழுது இந்த வருடத்தில் விசேஷமாக எந்த ஒரு விஷயத்தை நடைமுறையில் செய்ய வேண்டும்? ஸ்பெஷலி இந்த வருஷத்தில் என்ன விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க? இப்பொழுது உங்களை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு உங்களுடைய முகத்தில் ஜொலிப்பு தென்பட வேண்டும் என்பதை கூறிவிட்டார்கள். பிரத்யக்ஷம் செய்வதற்கு நிமித்தமாக வேண்டும். தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பாபாவை உலகத்துக்கு முன்னால் வெளிப்படுத்தணும், பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணணும். அதுக்கு இப்போ நான் என்ன செய்யணும்? பாபா சொல்கிறாங்க, முகம் சதா மலர்ந்து இருக்க வேண்டும். சிம்பிள். பகவானை உலகத்துக்கு முன்னால் வெளிப்படுத்தணும்னா அதுக்காக என்ன பண்ணணும்? முகம் சதா மலர்ந்து இருக்க வேண்டும். எந்த சிந்தனையிலோ எந்த குழப்பத்திலோ இருக்கக்கூடாது. இப்பொழுது 2 வார்த்தைகளை நினைவு செய்யுங்கள். பாபா சொல்கிறாங்க, 2 வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, கெட் அவுட், வெளியேறி விடு. அதாவது மாயாவிற்கு எச்சரிக்கை விடுங்கள். கெட் அவுட்னு மாயாவுக்கு எச்சரிக்கை கொடுங்க. 2வது, மற்றும் தன்னை கெஸ்ட் ஹவுஸில் விருந்தினர் மாளிகையில் இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள் என்று பாப்தாதா கூறியிருக்கிறார். கெட் அவுட்னு மாயாவை சொல்லி வரட்டுறோம், கெஸ்ட் ஹவுஸில் நான் இருக்கேன் அப்படின்னு தன்னை புரிஞ்சுக்கிறோம். இந்த உலகம் உங்களுக்கானது அல்ல, விருந்தினர் மாளிகையாகும். இப்பொழுதோ வீட்டிற்கு செல்லத்தான் வேண்டும். வீட்டின் காட்சிகள் மனதில் புத்தியில் தென்பட வேண்டும். வீடு வந்தே விட்டது என்று தானாகவே தோன்ற வேண்டும். வீடு வரவே வந்துருச்சு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தானாகவே தாட் வரணும். வீட்டின் காட்சிகள் மனதில் புத்தியில் தென்பட வேண்டும். வீடு வந்தே விட்டது என்று தானாகவே தோன்ற வேண்டும். உங்களுடைய பாடல் ஒன்று உள்ளது, இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். கர்ஜானாயே கர்ஜானாயே நம்மளோட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? பாபா சொல்கிறார், இந்த அலை ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். அது பாரதமோ அல்லது வெளிநாடோ, இப்பொழுது இந்த அனுபவத்தை பிரத்யக்ஷம் செய்து காண்பியுங்கள். எல்லையற்ற வைராக்கியம் கொண்டு வர வேண்டும். விருந்தினர் மாளிகையில் உள்ளத்தை ஈடுபடாது செல்ல வேண்டும் என்பது நினைவில் இருக்கும். நான் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கேன்னு வைங்க, அது என் பர்மனன்ட் பிளேஸ் இல்லைல்ல. மனசு அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே போகாதுன்னு தோணும். ஆனால் எப்போ இருந்து கிளம்புறேன், எப்போ போகிறேன், எப்போ வீட்டுக்கு போயிடுவேன்னு தோணும். ஸோ பாபா தான் சொல்கிறார், விருந்தினர் மாளிகையில் உள்ளம் ஈடுபடாது செல்ல வேண்டும் என்பது நினைவில் இருக்கும். எந்தவித மனிதர்களின் எண்ணங்களையும் குழுவாக இருக்கும் பொழுது தங்களுக்குள் வரக்கூடிய மாயாவின் தடைகளையும் எல்லையற்ற வைராக்கியமானது முற்றிலும் முடிவடைய செய்துவிடும். என்னோட மனசில் ஏதாவது தாட்ஸ் வந்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை பாபா சொல்கிறாங்க, நம்ம சங்கட்டனில் குழுவாக இருக்கிறப்ப மைண்டில் வரக்கூடிய தாட்டா இல்லை மாயாவோட தடையாக இருந்தாலும் சரி, எதுனாலும் எல்லையற்ற வைராக்கியம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது என்னாகும்? அந்த தடை முற்றிலும் முடிவடைந்து விடும். இந்த மாயாவின் புயல் உங்களுக்கு பரிசாக ஆகிவிடும். இங்கே சிறிய பெரிய பரீட்சை என்ன வருகிறதோ அது பரீட்சையாக தோன்றாது. ஆனால் அது ஒரு அனுபவத்தை அதிகப்படுத்துவதற்கான லிஃப்டாக தோன்றும். என்ன ப்ராப்ளம் வருதோ அதை ப்ராப்ளம்னு தோணாதான், எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு லிஃப்டாக தோணுமா? லிஃப்ட் மற்றும் கிஃப்ட் புரிந்ததா? இப்பொழுது எல்லையற்ற வைராக்கியம் உடையவராக ஆகுவதற்கான லட்சியம் வைத்திருங்கள். மற்றும் தைரியம் உற்சாகத்தின் ஊக்கத்தின் இறக்கைகளை பறந்து கொண்டே இருங்கள். இப்போ எல்லையற்ற வைராக்கியம் உடையவங்களாக ஆகணுங்கிற லட்சியம் வைங்க. தைரியம் ஊக்கம் உற்சாகத்தின் இறக்கைகள் மூலம் பறந்து கொண்டே இருங்கள் மற்றும் பறக்க வைத்து கொண்டே இருங்கள். இப்பொழுது பறப்பதற்கான நேரம். உங்களுடைய இறக்கை பலவீனமானதாக ஆகாமல் இருக்கிறதா என்பதை சதா சோதனை செய்யுங்கள். பறக்கணும் இல்லையா? ஸோ பறக்கிறதுக்கான டைம் நான் பறக்கணும். ஸோ பறக்கணுன்னா என் ரெக்கை வீக்காக இருக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ரெக்கைங்கிறது எதை பாபா சொல்கிறார்? தைரியம் ஊக்கம் உற்சாகம், இதுதான் ரெக்கைகள். ஸோ தைரியம் ஊக்கம் உற்சாகம், இந்த ஒரு பலவீனம் இதில் எதுவுமே இல்லாமல் இருக்குதானே அப்படின்னு அப்பப்போ செல்ஃபை பார்த்துக்கோங்கன்றது. பாப்தாதா இரட்டை வெளிநாட்டினர் அதிகரித்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இப்பொழுது என்ன பார்க்க விரும்புகிறார்? ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமாக சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக ஆக வேண்டும். அனைத்து பொக்கிஷங்களிலும் சம்பன்னமாக மற்றும் ஸ்ரீமத் ஒவ்வொன்றும் என்ன கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதில் சம்பூர்ணமாக ஆக வேண்டும். இது விருப்பமா? விருப்பம் உள்ளதென்றால் கைத்தட்டுங்கள். நல்லது. இங்கே கைத்தட்டதை ஒவ்வொரு நாளும் நினைவு செய்ய வேண்டும். கிளாப் பண்ண சொல்கிறார், உடனே கிளாப் பண்ணியிருக்காங்க. பாபாஸ்ரீ இது ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனக்குத்தானே மனதில் தட்ட வேண்டும், வெளியில் அல்ல, மனதில் தட்ட வேண்டும். இது ஹோம்ஒர்க் ஆகும். நல்லது.
பாபா சொல்லுங்க 90 நாடுகளிலிருந்து 2300 சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். 90 கண்ட்ரீஸ்லேருந்து 2300 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பாபா மிலனில் வந்திருக்காங்க. எல்லாமே டபுள் ஃபாரினர்ஸ் தான். அப்போ பாபாவுக்கு சொல்கிறாங்க 5 கண்டங்களிலிருந்து வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை தனித்தனியாக குழுவில் நிற்க வைக்கிறார்கள். 5 காண்டினென்ட்ஸ், 5 கண்டங்கள்லேருந்து வந்தவங்கள தனித்தனியாக நிற்க வச்சு பாபாவுக்கு முன்னால் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது ஃபஸ்ட்டு அமெரிக்கா, கனடா, கரீபியன் நாட்டின் சகோதர சகோதரிகள். 2வது ஆஸ்திரேலியா, ஏஷியா, நியூசிலாந்து, ஃபிஜி இதிலேருந்து வந்திருக்கக்கூடிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். 3வது யூரோப், யூகே, மத்திய கிழக்கு நாடுகள், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்க. 4வது ஆஃப்ரிக்கா, தென்னாஃப்ரிக்கா, மொரிஷியஸ். 5வது ரஷ்யா, சிஎஸ்ஐ, பால்டிக் கண்ட்ரீஸ், பால்டிக் நாடுகள். ஸோ பாபா சொல்கிறாங்க இந்த மாதிரி 5 வெரைட்டியாக நிற்க வச்சு பாபாட்ட இன்ட்ரோ பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாங்க அனைவரும் முன்னேறி செல்வதற்கான சங்கல்பம் செய்திருக்கிறீர்கள் மற்றும் தங்களுக்குள் ஆன்மீக உரையாடலும் கூட செய்கின்றீர்கள். பாப்தாதாவிடம் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது எவரடி குரூப்பை உருவாக்குங்கள். எந்தெந்த நாடுகளிலிருந்து எவ்வளவு பேர் வந்திருந்தாலும் கூட அந்த நாடுகளுக்கு பாப்தாதா பரிசு வழங்குவார்கள். என்ன பரிசு கொடுப்பார்கள் என்பதையும் அந்த நேரம் பார்ப்பீர்கள். ஆனால் முதல் எண்ணில் வரும் எந்த குழுவாக இருந்தாலும் அவர்களுக்கு பாப்தாதா பரிசு கொடுப்பார்கள் என்பதையே ஒவ்வொரு ஏரியாவின் இரட்டை முயற்சியாளர் குழந்தைகளின் குழுவிற்கு பாப்தாதா கூறுகின்றார். ஒருத்தருக்குமே அதாவது ஃபஸ்ட்டு குரூப்பாக சேர்ந்து நல்லா பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்றார். ஒரு நாட்டினுடைய ஒவ்வொரு நகரத்திலும் அங்கே எத்தனை சேவை நிலையங்கள் இருக்கின்றனவோ அது அமெரிக்காவோ அமெரிக்காவின் தொடர்பில் உள்ள வேறு எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த அனைத்து நாடுகளும் இங்கே அனைவரும் தடையற்றவர்களாக இருப்போம், எவரடியாக இருப்போம், மாயாவை வென்றவராக இருப்போம், ஸ்னேகி மற்றும் சேவையில் சகயோகியாக இருப்போம் என்று தங்களுக்குள் ஆலோசனை செய்து நிகழ்ச்சியை உருவாக்க வேண்டும். நமக்குள்ளார ஸ்னேகியாக சயோகியாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி பாபா சொல்கிறார். தங்களுக்குள்ளார ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். மாயாவை ஜெயிப்போம், எவர் ரெடியாக இருப்போம், தடையில்லாமல் இருப்போம், இதற்கான ஒரு பிளானிங்கான ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கணும். யார் முதல் எண்ணில் வருவார்களோ அவர்களுக்கு பாப்தாதா பரிசு கொடுப்பார். எதுக்காக கிஃப்ட்டு சொல்கிறார்? தடையற்றவனாக இருக்கிறது, எவர் ரெடியாக இருக்கிறது, மாயாவை ஜெயிக்கணும், ஸ்னேகி ஆத்மாவாக இருக்கணும், பாபாவுடைய பகவானுடைய சேவையில் சகயோகியாக இருக்கணும். இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பாபா சொல்கிறார் கிஃப்ட் கொடுக்குறேன்றார். 1 அல்ல 3 பேருக்கு வழங்குவார்கள். 1, 2, 3 நம்பர் 1, 2, 3ன்னு 3 ப்ரைஸஸ் கொடுப்பேன்றார். பொதுவாக ஒருவருக்குத்தான் வழங்கப்படுகிறது. ஆனால் இரட்டை முயற்சியாளர்கள் அல்லவா, எனவே 3 வாய்ப்புகள் வழங்குவோம். விருப்பமா? 3 ப்ரைஸஸ் கொடுக்குறேண்ணா உங்களுக்குன்றார். ஓகே தானே, பிடிச்சிருக்கு தானே அப்படின்றார். ஆம், கை அசைத்திருங்கள். விருப்பமா? எவ்வளவு நேரம் வேண்டும்? பாபா சொல்கிறது இதை செய்யறதுக்கு எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு கேட்குறார். இதை ஆசிரியர்கள் கூறுங்கள். பரிசு பெறுவதற்கு எவ்வளவு நேரம் தேவை கூறுங்கள். பாபா சொல்லிட்டார்லையே 3 ப்ரைஸ் தரேன், அந்த ப்ரைஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ டைம் வேணும் முயற்சி பண்ணுறதுக்குன்னு கேட்குறாரு. இப்போ டீச்சர்ஸ்கிட்ட கேட்குறாரு இல்லையா, பாபா கிட்ட சொல்கிறாங்க பிப்ரவரி வரை என்று அனைவரும் கூறினார்கள். எல்லாரும் சேர்ந்துட்டு பாபா பிப்ரவரி வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அனைத்து நாடுகளின் ஆசிரியர்கள் கை உயர்த்துங்கள். சரியா? தயாராகி விடுவீர்கள் தானே? பிறகு பாப்தாதா பரிசு கொடுப்பார்கள். மிகவும் நல்லது, இதற்காக கைத்தட்டுங்கள். நல்லது, பாரதத்திற்கான முறை டேர்னும் வரும். இப்பொழுதே உங்களுக்கான டேர்ன் ஆகும். ஆஹா, தீவிர முயற்சியாளர் குழந்தைகளே, ஆஹா என்று பாப்தாதா கூட மகிழ்ச்சி அடைகிறார். நல்லது, பாபா யாத்யார் கொடுக்குறாங்க. நாலாபுறமும் உள்ள தீவிர முயற்சியாளர் தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகத்துடன் பறக்கக்கூடிய நடப்பவர்கள் அல்ல, பறக்கக்கூடியவர்கள். நாலாபுறங்களிலும் உள்ள தந்தைக்கு சமமான சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாகக்கூடிய பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி சதா தந்தையுடன் இணைந்த ரூபத்தின் அனுபவம் மற்றும் சகயோகத்தை பெறக்கூடிய தந்தையினுடைய ஒவ்வொரு தேடி கண்டெடுக்கப்பட்ட ஸ்னேகி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே அப்படின்றார் பாபா. அடுத்ததாக பாபா தாதிகளோட பேசுகிறார். தந்தையின் கூடவே உங்கள் அனைவருடைய சகயோகம் இருந்திருக்கிறதல்லவா? ஓகே, பாபா குழந்தைகளுக்கு சகயோகம் கொடுக்குறார், முரளி கொடுக்குறார், பால்னா பண்ணுறாருன்னா தாதிகளின் கூடவே தந்தையின் கூடவே உங்கள் அனைவருடைய சகயோகம் இருந்திருக்கிறதல்லவா? பாபா கூட சேர்ந்து தாதிகளும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லையா?
குழந்தைகள் மற்றும் தந்தை ஆகிய இருவரின் சகயோகத்தினால் யக்ஞம் நடந்து கொண்டே இருக்கும். நீங்களும் நிமித்தமானவர்கள் அல்லவா? சாகரத்தில் ஒருவர் கூறினார், மற்றவர் செய்தார். ஒருவர் மற்றவருக்கு சகயோகி ஆகி பறந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா பறப்பவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அந்த ஸ்திதி பறக்கிறது தான், ஃபிசிக்கலி பறக்கிறது இல்லை, அந்த மாதிரி ஸ்திதியோடு பறந்துட்டுருக்கவங்கள பார்த்து பாப்தாதா சந்தோஷப்படுறார். உன்னை தாதி சொல்கிறாங்க, குல்சா தாதி செய்த அதிசயம் என்று ஜானகி தாதி அவர்கள் கூறினார்கள். அப்போ பாபா சொல்கிறார், அவர்களும் கூடவே தான் இருக்கிறார்கள். நிமித்தமாக இருக்கும் நீங்கள் அனைவரும் சதா ஒன்றாக தெரிய வேண்டும் என்பதே பாப்தாதாவின் சுப விருப்பமாக உள்ளது. வெவ்வேறானவர்களாக தெரியக்கூடாது, ஒன்றாக தெரிய வேண்டும். ஒருவர் கூறினார், மற்றவர் தனது கருத்தை கூறினார், அவர்கள் ஒன்றாகிவிட்டனர். இவங்க சொன்னாங்க, இன்னொருத்தவங்க சொன்னாங்க, எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஒன்றா தான், ஒருத்தராக தான் தெரியணுமா அப்படின்னு பாபா ஆசைப்படுறார். ஆகையினாலேயே யக்ஞம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருடைய ஒற்றுமையினால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக தெரியவில்லை, ஆனால் சங்கல்பத்தில் கருத்துக்களில் ஒன்றாக இருந்து மேன்மேலும் முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். ஏனெனில் இப்பொழுது உங்கள் அனைவரின் மீதும் பார்வை உள்ளது. எல்லாரோட பார்வை நம்ம மேலே இருக்குது அப்படின்றார் பாபா. நல்லது. முரளியோட வரதான், தன்னுடைய சிரேஷ்ட விருத்தி மூலம் சுத்தமான வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. தன்னுடைய உயர்ந்த சிரேஷ்டமான அந்த விருத்தி உள்ளுணர்வு மூலமாக சுத்தமான வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. யார் சதா தன்னுடைய சிரேஷ்ட உள்ளுணர்வில் நிறைத்திருக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒரு வாயுமண்டலத்திலும் அதிர்வலைகளிலும் நிலை குலைய முடியாது. விருத்தியினாலேயே வாயுமண்டலம் உருவாகிறது. ஆக உங்களுடைய விருத்தி சிரேஷ்டமானதாக இருக்கிறதென்றால் வாயுமண்டலம் சுத்தமானதாக ஆகிவிடும். என்னுடைய விருத்தி உள்ளுணர்வு உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னா வாயுமண்டலம் சுத்தமானதாக ஆகிவிடும். என்ன செய்வது? வாயுமண்டலமே அப்படிப்பட்டதாக உள்ளது. வாயுமண்டலத்தின் காரணமாக என்னுடைய விருத்தி நிலை குலைந்து விட்டது என்று சிலர் வர்ணனை செய்கின்றனர். எனில் அந்த நேரம் சக்திசாலி ஆவதற்கு பதிலாக பலவீனமான ஆத்மாவாக ஆகிவிடுகின்றனர். பாபா கொடுக்குறார் இல்லையா, சக்தி கொடுக்குறாரு. ஸோ பாபா வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறாரு. அந்த டைமில் என்ன ஆயிடுறாங்க? பாபா சொல்கிறார், சக்திசாலி ஆத்மாவிற்கு பதிலாக பலவீனமான ஆத்மாவாக ஆகிவிடுகின்றனர். ஆனால் விரதத்தின் நினைவினால், பாபா கிட்ட என்ன ப்ராமிஸ் உறுதிமொழி கொடுத்துருக்கோமோ, விரதத்தின் நினைவினால் விருத்தியை சிரேஷ்டமானதாக ஆக்கிவிட்டால் சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். ஸோ பவர்ஃபுல் ஆகணும்னா பாபா என்ன சொல்கிறார்? என்னுடைய விருத்தி, என்னுடைய உள்ளுணர்வை நான் பவர்ஃபுல்லாக ஆக்கணும், விரதத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ சக்திசாலியாக ஆயிடுவீங்கன்றார். ஸ்லோகன்: குணமூர்த்தி ஆகி அனைவரையும் குணமூர்த்தி ஆக்குவது தான் மகாதானி ஆகும். குணமூர்த்தி ஆகி அனைவரையும் குணமூர்த்தி ஆக்குவது தான் மகாதானி ஆவதாகும். அவ்யக்திஷரா: நிச்சயம் என்ற அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்றவர் மற்றும் கவலையற்றவராக ஆகுங்கள். தங்களுக்குள் ஒருவர் மீது ஒருவருக்கு உண்மையான ஸ்நேகம் இருக்க வேண்டும். ஸ்நேகி ஆத்மாவின் மீது ஒரு பொழுதும் அனுமானம் எழாது, அதாவது அவங்க மேலே டவுட் வராது. அவரது ஸ்நேகம் நிறைந்த வார்த்தை சாதாரணமானதாக இருந்தாலும் ஃபீல் ஆகாது. அவர்களுடைய இலகுவான பேச்சு கூட இவர்கள் அவசியமாக ஏதாவது ஒரு காரணத்துடன் சொல்லியிருப்பார்கள் என்று தோன்றும். காரணமற்றதாக வீணானதாக தோன்றாது. எங்கே அன்பு இருக்கின்றதோ அங்கே நம்பிக்கை அவசியம் இருக்கும். ஆகையால் பிராமண பரிவாரத்தில் ஒருவர் மற்றவர் மீது அன்பு மற்றும் நம்பிக்கை வைத்து சம்பூர்ண நிச்சய புத்தியுடையவர் ஆகுங்கள். அப்பொழுதே பிரம்மா பாபாவின் ஆசைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியும். பிரம்மா பாபாவோட ஆசையை கம்ப்ளீட்டாக நிறைவேற்றணும்னா நம்ம பிராமண பரிவாரம் பிகே ஃபேமிலியில் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே அன்பு வச்சு நம்பிக்கை வச்சு முழுமையான நிச்சய புத்தி உடையவங்களாக ஆகணும். அப்போ கண்டிப்பாக வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படின்றார். அச்சா. ஓம் சாந்தி.